இப்போ ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அடுத்த ரிவ்யூ கமிட்டி போட்டு அந்த திரைப்படத்தை வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்தில் சிபிஐ விசாரணை அவருக்கு சம்மன். ஜனநாயகன் அவ்வளோ சீக்கிரம் வராது, இன்னும் கொஞ்சம் அது இப்போ வந்து தேர்தல் இல்லை, அந்த அந்த கமிட்டியில் உள்ளவங்களுக்கு காய்ச்சல் வயிற்று வலின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். அதாவது ஜனநாயகனுக்கு முதல்ல இவரே குரல் கொடுக்கல சார். ஹீரோ நீங்கள் தான் குரல் கொடுக்கணும். முதல்வராவது சொல்கிறாரு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்றாரு. யாரோ பேசுகிறாங்க, ஆனால் சம்மந்தப்பட்ட இவர் தான் ஹீரோ, ஆனால் இவரே பேச மாட்டேங்கிறாரு. யார் இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இது? ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த முருகன் தானே, இவர் தான் அமைச்சர் முருகன் தானே. அது நான் ஒரு இடத்துல காமெடியாக சொன்னேன், பேசாமல் மீனாக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சென்சார் வாங்கி கொடுத்துருவாங்களே. நீங்கள் வேறு நடிகை மீனாக்கு சொன்னாலே நீங்கள் சென்சார் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்களே, வேறு இடத்துல ஃபோன் பண்ணி சொல்லியாவது முருகன் சாருக்கு ஃபோன் பண்ணியாவது சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது நீங்கள் தானே சார் முயற்சி பண்ணணும். நீங்கள் ஒரு ஹீரோவாக நீங்கள் நடிக்கிறீங்கன்னா உங்கள் படம் அது, உங்களுக்காக அந்த படம் பார்க்க வர்றாங்க, நீங்கள் தான் அதை முயற்சி எடுக்கணும். சம்பளம் வாங்கிட்டு நான் அது பிறகு வந்தால் என்ன வராட்டி என்னன்னு போகிறது கூடாது. அந்த படம் நீங்கள் நடிச்சிங்க, அந்த படம் வர்றதுக்கு என்ன வழி, அதுக்காக நீங்கள் வந்து இறங்கி போய் பேசலாம், சென்சாரில் போய் பேசலாம். ஃபோன் பண்ணால் போகிறோம், நீங்கள் இறங்கி அங்கே போகணுன்னு தெரியல. இவருக்கு மோடிஜிக்கு பேசலாம், அமித்ஷாக்கு பேசலாம், யாருக்காவது பேசலாம். நீங்கள் படம் கொண்டு வரணும். இப்போ அவங்க இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், என்னன்னா இந்த படத்தை வச்சுட்டு அவங்க அந்த படத்தை வச்சுட்டு வா பேசலாம் அப்படின்றாங்க. இவர் வந்து அதை அப்படியே நிற்கிது, இவரே வாய் திறக்கல. அது பிறகு எங்கெங்கோ போயிட்டு இதாகிட்டு மறுபடியும் வந்து இப்போது மறுபடியும் ஒரு முறை பார்க்குறோம், 2வது முறை பார்க்குறாங்க. இப்போது வந்து சப்போஸ் தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா படம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஆமாம், ஒரு தலைவருடைய படம் இல்லையா, அரசியல் கட்சி தலைவர், அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மற்ற படங்களும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பண்ணாமா வேற சினிமாக்கள் வரும், அது வரும், அது வேற சினிமாக்கள் வரும். அரசியல் கட்சி தலைவர் நடிச்சிருக்கிறதுனால அது வராது. இப்போ இவருடைய அதான் நீங்கள் வந்து அப்போ தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, அதுவும் வராது. இப்போ வரும், நாளைக்கு வரும்னு பார்த்துருக்கோம், வந்துட்டா பரவாயில்ல. இப்போ தேர்தல் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? மறுபடியும் தள்ளிவை. ஒரு படத்தை வந்து நீங்கள் ஒரு முறை தள்ளி வச்சிங்கன்னா 4 முறை தள்ளிச்சுன்னா அது மேலே இருக்கிற கிரேஸே போயிடும். ஏற்கனவே அந்த படத்துடைய ஒரிஜினல் இது ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்துட்டாங்க. யார் நம்ம பாலையா நடித்தது எல்லாம் பார்த்துட்டாங்க. பகவந்த் கேசரி. ஆமாம், பாலையா எப்படி நடித்தார், இவர் எப்படி நடிச்சிருக்காருன்னு போட்டு காட்டி அது வேற படம் நல்லா ஓடிச்சு. இதனால வரப்போது ஓடிடியில் நல்லா ஓடிடுச்சு சார். இதனால அது ஓடிடியில் செம கலெக்ஷன். அது சரி, ஒரு வகையில் விஜய் அதுக்கு பண்ண ஒரு நல்ல விஷயம் அது. இது வந்து இங்கேயே நீங்கள் ஒன்று அதை வந்து அந்த விஷயம் வந்து இப்படி மாறி இருக்கு. அது அந்த படம் இப்போ வரும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்தாலும் கூட தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்தால் வரலாம். அது பிறகு தேர்தல் அறிவித்த பிறகு மறுபடியும் அதை வந்து ஓரம் கட்டி வைப்பா, இப்போ ரிலீஸ் பண்ணாது அப்படின்னு. சரி, அது இதாகிடும். அதாவது அதில் வந்து இப்போதைக்கு வராது. அது சொந்த படம் தானே சார். இவர் காசு. ஆமாம், இவருடைய படம், அவருடைய மேனேஜர் படம். சில படங்கள் வந்து நான் ஹீரோவாக நடிக்கிறேன் சார், நீங்கள் தயாரிங்கன்னு சொல்லிடுவோம். நீங்கள் தயாரிக்க பேரில் தான் தயாரிப்பீங்க, காசு நான் கொடுத்துருப்பேன், உங்களுக்கான கமிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க. அது கம்பெனி பேரில் தானே வரும், இவர் கம்பெனி பேரில் வராதுல்ல. அந்த மாதிரி தான் இதுவும் ஏறக்குறைய அப்படி தான், சொந்த படம் தான். இல்லை, இந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இப்போ காசு கேட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த படம் வெளிவராது அப்படிங்கிற ஒரு இதில் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்கலன்னா கொடுத்துடணும் படம். ஓகே. அல்லது நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படம் அதாவது இப்போது நான் நடித்த அந்த படம் சரியாக போகலன்னா அடுத்த படத்தில் கழிச்சிக்கலாம்பாங்க. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக நடிக்கலையே, இந்த படம் தான் கடைசின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து நடித்தா நீங்கள் வந்து அவங்க வந்து அட்வான்ஸ் திருப்பி கொடுங்க சொல்ல மாட்டாங்க. அடுத்த படத்துக்கு வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அடுத்த படத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார் அப்படிம்பாங்க. அடுத்த படம் நீங்கள் வந்து இதே பிஸ்னஸ் ஆகுமோ கம்மியாகும் ஒரு வேறு. அடுத்த படம் நீங்கள் அதை பாதியாக வச்சுக்கலாம் சார், அதுக்கு அடுத்த படத்தில் பாதி வச்சு இப்படி இது பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்கள வட்டிக்கு வாங்கி தான் சார் காசு கொடுக்குறாங்க, மீட்டர் வட்டிக்கு வாங்குறாங்க, 10 வட்டி 5 வட்டின்னு. அவன் வந்து அந்த பணம் உங்ககிட்ட போட்ட பிறகு அவன் வந்து வட்டி கட்டிட்டு இருக்கான்ல, பணம் ரிலீஸ் ஆனால் தான் அவனுக்கு வந்து கலெக்ஷன் இருக்க முடியும், கலெக்ஷன் எடுத்து அவனுடைய வட்டியை கட்ட முடியும். நீங்கள் வந்து லேட் பண்ணிட்டு இருந்தீங்க பணம் கொடுக்கும். இல்லை, இவ்வளோ நாள் வந்து சினிமா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் வந்து தாமதமாயிருச்சு. ஆமாம், அப்படின்னு சொன்னால் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்டம் இருக்குல்ல, இந்த நட்டத்துக்கு யார் பொறுப்பு? நட்டத்துக்கு உங்களுக்கு அந்த தயாரித்தவங்க தான் பொறுப்பு, தயாரிப்பாளர் தான் பொறுப்பு. அவங்க தான் நட்டத்தை ஏற்றுக்கணும், அவங்களுக்கு தான் போகும் அது. இப்போ படம் வரலைன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம்.
இப்போ பணம் வாங்கியிருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்கள் திருப்பி கொடுத்தாகணும், வட்டியோடு கொடுத்தாகணும். அதனால் அவங்க இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு சொல்லி முதலீடு எல்லாம் முதலீடு காசு வாங்கியிருப்பாங்க. காசு வாங்கிடுறாங்க சார். காசு வாங்கி சில தேட்டர்களும் புக் பண்ணிடுறாங்க. சில இடங்களில் தேட்டருக்கு இது பண்ணியிருப்பாங்க, தேட்டரில் படம் போட்டு நீங்கள் 50, 40 இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில இடங்களில் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓடிடி வரும்போது ஓடிடிக்கு இதை ஓடின பிறகு தான் ஓடிடிக்கு போகும். அது வேறு மாதிரி. ஓடிடிக்கெலாம் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ஆனாலும் கூட நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஆகணும்ல. இப்போ தேட்டரில் ரிலீஸ் பண்ணவங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாமே தேட்டருக்காரங்க, சில பேர் நேரடியாக தேட்டருக்காரங்களே இது பண்ணியிருப்பாங்க. அதுவும் இருக்கும். எல்லாமே நீங்கள் ரிலீஸ் பண்ணால் தான் அது இதாகும், அவங்களுக்கு பணம் போகும். இல்லைன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட அந்த டேட்டில் முடியலைன்னா அவங்களே வந்து எங்களுக்கு பணம் திருப்பி கொடுங்கன்னு கேட்கும்போது கொடுத்தாகும். அதில் கேஸ் போடலாம், இது பண்ணலாம். அல்லது நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி இது பண்ணி கொஞ்சம் இத்தனை நாள் இருங்க, இத்தனை நாளுக்குள்ள நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோன்னு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இல்லை, இது யாருடைய தவறு? இப்போ நமக்கு தணிக்கை குழு சில பாரபட்சமான விஷயங்கள் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது வெளிப்படையாக. ஆனால் நம்முடைய கடைசி திரைப்படம் இதில் அரசியல் வசனங்கள்லாம் இருக்குது, அப்போ ஏதாவது சிக்கலாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலையா? விஜயும் இந்த திரைப்பட தயார் இவங்க வந்து அரசியல் படம் வந்து கடைசியாக வந்து ஆரம்பத்தில் இந்த இதில் இருக்கிற பகவான் கேசரி பார்த்தீங்கன்னா அதை வந்து அரசியல் பெருசாக கிடையாது. ஒரு பொண்ணுக்கான ஒரு விஷயம். ஒரு பெண்ணை வந்து ஒரு கல்லூரியில் அந்த பையன் ஒரு பெரிய தொழில் ஒரு முதல்வரோ யாரோ ஒரு அரசியல்வாதியுடைய பையன் வந்து இது பண்ணிடுவான், கிஸ் கொடுக்க போவான். அவன் பிரச்சனை ஆகும். என் பையன் கிஸ் கொடுத்தா என்ன வேணா, என் பையன் கூட 2 நாள் படுத்துடு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டைலாக் இருக்கும். அது அந்த தெலுங்கு வருஷன். அதை வந்து பாலையா வந்து கண்டித்து அவனை அடித்து தூக்குவார். அதான் அது இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் தூக்கி எறிகிறது. ஆமாம், அவர் வந்து ட்ரெயினை சுற்றி போடுவார்னு வைங்க, அவருக்கு ஏற்றுக்குவாங்க. அது அவருடைய இதை ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க. இவர் வந்து இந்த மாதிரி இதை வந்து ஒரு பெண்கள் சென்டிமெண்ட்டாக இருக்குது, நாங்கள் ஏற்கனவே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், பெண்களை இது உயர்த்தி விடுவோம்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அதனால் இந்த படம் வந்தால் நமக்கு பெண்கள் சைடில் பெரிய இதாக கிடைக்கும் அப்படின்னு அதனால தான் இந்த கதையை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி வசனங்கள் கதையை செலக்ட் பண்ணிட்டு அது மாதிரி அதே மாதிரி சமயத்தில் வந்து பொலிட்டிக்கலாக கொஞ்சம் பேசணும் அப்படின்லாம் கொஞ்சம் டைலாக்லாம் கொண்டு வராங்க. அரசியல் சட்டையெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் அந்த இவர் மீட்டிங்கில் நின்று பேசுகிற மாதிரி தான் அந்த இது கரூருடைய இது. கரூர் செட்டப் ஃபுல்லாக வாகனத்துக்கு மேலே மீட்டிங்கில் நின்று ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரியான ஒரு சீனுக்காக இது கிரியேட் பண்ணப்பட்டது. அது பார்த்தா கிரியேட் பண்ண போய் 41 பேரை வந்து 42 பேரை வந்து காவு வாங்கிடுச்சு. அது வந்து இவருக்கு தெரிஞ்சு இவர் வந்து அதில் சரியான இது இல்லாமல் ஒரு ஓடி போயிட்டு ஒளிஞ்சிட்டு மறுபடியும் வந்து இப்போ சிபிஐ நடந்துகிட்ருக்கு. அது வேற சிபிஐ வந்து சிபிஐ பக்கம் இருக்குது. படமும் வந்து நீங்கள் ஒரு அந்த முயற்சி மேலே இருக்கிறவங்க முயற்சி பண்ணால் உடனே விட்டுடலாம், ஒன்றும் கிடையாது, பெரிய விஷயமே கிடையாது. படத்தில் அப்போவே கோர்ட்டுக்கு போகாமல் ஆமாம் நீங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு விட்டுருந்தா படம் இத்தனை கட்டிங்கு சார், ஓகே கட் பண்ணிட்டு விடுங்க. சில கூப்பிட்டு சொல்லுவாங்க, சார் இத்தனை கட்டிங்கு சார், இதை மாற்ற முடியும், மாற்றி தந்தாலும் மாற்றிடுவாங்க சில பேர். இப்போது இதை பார்த்தீங்கன்னா அன்பேவால சொல்கிறாங்க உதயசூரியனின் பார்வையில் அப்படி இல்லை சார், இந்த உதயசூரியன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார். சரி என்னங்க பண்ணலாம், என்ன இப்படியெல்லாம் வாரி நீங்கள் எழுதி இது பண்ணுறீங்க அப்படி. சரி புதிய சூரியன் மாதம் அந்த நேரமே கட் பண்ணதா இல்லைன்னா அதுக்கு பிறகு கட் பண்ணதா? அது அப்போ சொல்லிடுறாங்க, சென்சாரில் சொல்கிறாங்க நீங்கள் மாற்றணும், உதயசூரியன் வரக்கூடாது அப்படி. சரி புதிய சூரியனின் புதிய சூரியன்னா சின்னம், திமுகவினுடைய சின்னம். அதில் புதிய சூரியன்னா சரி புதிய சூரியன் சொல்லிட்டு மாற்றி கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து ஆனால் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அவர் எம்ஜிஆர் சொன்னாலே புதிய சூரியன் தான், உதய சூரியன் தான் நினைப்பாங்க. வாலி சொல்லியிருப்பார், நான் புதியன்னு சொன்னாலும் உதயன் தான் அவங்க நினச்சிக்குவாங்க மக்களில். அவரை கூட இப்படி கையை நின்றுட்டுவார், உதயசூரியன் தான் சின்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நான் சொல்கிறேன், அந்த மாதிரி சில கட்டு சொல்லுவேன், இந்த கட்டு இருக்குது சார், சில கட்டை மாற்றலாம் நீங்கள், அல்லது நீங்கள் மாற்றி கொடுங்க, அல்லது நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுதான் நீங்கள் உட்காந்து பேசி ஆகணும், அவ்வளோதான். இதை வந்து இவர் உட்காந்து பேசியிருக்கணும் இவங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல வேற இவரை லாக் பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும் நமக்கு, நம்மக்கிட்ட வரட்டும், நம்ம அணிக்கு வரட்டும் அப்படின்னு நினைக்கும் கூட்டணிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கு இப்போ அது லாக் பண்ணுறதுக்கு அது ஒரு விஷயம். அப்போ வந்து நீங்கள் பேசியிருந்தால் ஈஸியாக பேசி ஓகே சார் இந்த மாதிரி என்னன்னு பார்த்துங்க சார், கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் சார் அப்படி இப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அதுவும் மெத்தனமாக நம்ம படம் அதுக்கு என்ன
பிரச்சனை எல்லாம் வந்துடும் அதில் வந்துடும் அப்படின்னு இவர் நினைச்சார், முடியல. அது கடைசியில் இப்போ நிற்கிது. இவருக்கும் பெருசாக நஷ்டம் கிடையாது. இவருடைய இது தானே, இவருடைய ஏறக்குறைய பினாமி தான், சொந்த காசாக இருந்தால் சொந்த காசு பினாமி காசு இப்போ போட்டு எடுத்த படம். அது வந்து ஒரு சம்பாதிச்ச காசில் ஒரு இது வைங்கலாம், ஒரு 300 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பீங்கன்னா இவருடைய சம்பளம் இல்லாமல். அப்போது வந்து நீங்கள் 500 கோடி ரூபா வச்சுக்கலாம், 500 கோடி ரூபா நஷ்டம்னு வச்சுக்கலாம். நஷ்டம்னு வராது, படம் வரும், லேட்டாக வரும். இப்போ வராது. இப்போ வந்து திடீர்னு நாளைக்கே வந்து நீங்கள் தேர்தல் அறிவிச்சாங்கன்னா அதோடு வர முடியும், அதோட முடிஞ்சிடும். தள்ளி வச்சிடணும். தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். முடிஞ்ச பிறகு தான் ரிலீஸ் பண்ணணும். தேர்தல் முடிஞ்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே வச்சு ஒரு 2 மாதம் கழிச்சு தான் நீங்கள் ஓட்டு எண்ணுவாங்க. ஒரு 3 மாதம் போயிடும். 3 மாதம் கழிச்சு தான் அதுக்கு பிறகு தான் நீங்கள் படம் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தான். ஆக இப்படி நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான், நீங்கள் எப்படி வந்தாலும் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் வரும். இப்போ விஜய், த்ரிஷா 2 பேருமே ஒரு திருமணத்துக்கு போனாங்க. ஆமாம். அதை குறித்து சமீபத்தில் வந்து நடிகர் பார்த்திபன் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது, குந்தவை வந்து வீட்டிலேயே குந்த வச்சிருக்கலாம், இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி. குந்தவை வீட்டிலேயே குந்தி இருந்தால் பிரச்சனை இல்லைல்ல சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமாம், அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கு. திருப்பி அவர் வந்து முதல்ல மன்னிப்பு கேட்டிருந்தாரு. அப்புறம் வந்து நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையே இல்லை, இப்போ 3ஆம் தர ஒரு நபர் வந்து 3ஆம் தர ரீதியாக இப்படி என்ன வந்து விமர்சிக்கிறது சரியில்லை. பலரும் பேசியிருக்காங்க அவங்களுடைய லைஃப்பை பற்றி. ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசியிருந்தார். அவர்களுக்கெல்லாம் இப்படி விமர்சனம் பண்ணாமல் எனக்கு மட்டும் விமர்சனம் பண்ணுறது ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்கிறாரு. திரைப்படத்துறை சார்ந்த பலரும் வந்து பேசியிருக்காங்க. அமீர் உட்பட எல்லோருமே பேசியிருக்காங்க. இவர் வந்து இவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, அரசியல்வாதிக்கு இவங்க பதில் சொல்லலை, ஆனால் இவருக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சினிமாக்காரர் இல்லையா, சினிமாக்காரங்களே சில நேரங்களில் பயந்துருவாங்க. சில நேரங்களில் எதுக்கு நம்ம கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்த கல்லறிய வேண்டாம்னு இப்படி ஒரு பாலிசி வச்சுருப்போம். அதனால் வேண்டாம் அப்படி ஏதோ ஒரு சரி நம்ம ஓவராக பேசிட்டோமோ சரின்னு மன்னிப்பு கேட்டுறாரு. அதுக்கு ஏன் சார் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்கன்னு பல பேர் பேச, இவரும் அதே சமயத்தில் அவங்க இவரை பார்த்து விமர்சனம் பண்ண அது ஒரு இதாக எடுத்துக்கிறாரு. ஆமாம், ஒரு தன்மான உணர்வாக எடுத்துக்கிறாரு. அதாவது இவர் சொன்னதை வந்து 3ஆம் தரமான ஒரு பேசின விஷயம் வந்து 3ஆம் தரமான ஒரு வார்த்தையாக இருந்ததுனால 3ஆம் தரமான அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தரங்கெட்ட அப்படிங்கிறதா 3ஆம் தரம் அப்படின்னு, தரங்கெட்ட அப்படின்னு தரமாக பேசினாங்க அப்படிங்கிறனால அவர் வந்து லாஜிக்காக அப்படியே தன்னுடைய பாஷையிலே சொல்கிறாரு, தன்னுடைய ஸ்டைலே சொல்லியிருக்காரு. அது அவருடைய அதாவது கருத்து சொல்லலாம் சார், கருத்து சொல்லியிருக்காரு. நீங்கள் போனது சரியில்லைன்னு சொல்ல, அதாவது நீங்கள் வீட்டில் இருந்திருந்து அந்த பிரச்சனை வந்திருக்காது நிச்சயமாக, அவருக்கும் வந்திருக்காது. அதாவது கரூர் பிரச்சனையிலாவது தப்பிச்சுட்டு வந்துட்டார். அவர் தப்பிச்சு வந்துட்டாரு. அது கேஸ் நடந்துட்டு இருக்கு வைங்க, அதில் எப்படியோ மல்லு கட்டி இது கட்டி டிஎம்கே தான் கொன்னது அதுன்னு டிஎம்கேல போட்டுருவாங்க. எல்லாமே டிஎம்கேல போட்டுருவார், டிஎம்கே மேலே தான். நானும் சில நேரங்களில் சொல்லுவார், விஜய் பிறக்க காரணமே டிஎம்கே தான் ஐயா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் தலைவர் நடிகராக காரணமே டிஎம்கே தான் ஐயா. இதை கூட சொன்னாங்க, யாரை சொன்னாங்க, அந்த நேரம் பஞ்சம் கிடையாது, அதனால இவங்க இங்கே நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தாங்க, அவர் திருமணம் முடிச்சது, அதனால தான் விஜய் பிறந்தார், இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது எது நடந்தாலும் திமுகன்னு சொல்லி இவர் தப்பிச்சிட்டாரு வைங்க. திமுகன்னு சொல்லி இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்களே முதல்வர். அவர் முதல்வர் இதை ஒரு சண்டையை இவரை பற்றி ஒரு சாதாரண இதாகவும் பேசவும் மாட்டேங்கிறார். முதல்ல ஒரு கண்டுக்கவே இல்லை பேசினா ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தேவையில்லை, அவருடைய தகுதிக்கு தேவையில்லை சார். முதல்வருங்கிற இல்லை, அவர் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு அரசியல்வாதியாக இருக்கார். அவர் வந்து இத்தனை வருஷமாக ஒரு அரசியல்வாதிக்கு எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும். நீங்கள் அரசியல்வாதி இல்லையா, அரசியல்வாதியாக இருக்கீங்க, நடிகராக இருக்கீங்க, மனுஷனாக இருக்கீங்க, அறகுறையாக இருக்கீங்க, எல்லாத்துலேயும் அறகுறையாக இருக்கீங்களா, நீங்கள் உங்களுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால் அதுலேருந்து தப்பிச்ச வந்தார், இதில் வந்து மாட்டிக்கிட்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களை மதிக்கக்கூடிய ஊர் சார் அது. தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் அம்மான்னு தான் கூடுவாங்க. பெரியார் உட்பட எல்லோருமே அம்மா எப்படியம்மா இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. நீங்களும் பார்த்தா யாராவது அம்மா நல்லா இருக்கீங்க, ஒரு சின்ன பொண்ணாக தான் இருக்கும், அம்மா என்னம்மா நல்லா இருக்கியாமா அப்படின்னு தான் கேட்போம். இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பண்பாடு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெண்கள் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்கன்னா கணவனுக்கு பின்னாடி தான் நடந்து வருவாங்க, ஒரு முதுகு பின்னாடி தான், ரொம்ப தூரமாக வருவாங்க, முதுகு பின்னாடி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 பேரும் கை கோத்து வர ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது அஜித் குமாரே இவங்க பாருங்கள்,
அவருடைய ஃபங்க்ஷன் இதில் கலந்துக்கிறார். இப்போ மனைவியோட கைகோத்து போகிறாரு, பாராட்டுறார், வாழ்த்துக்களை தெரிவித்து வர்றார். எம்ஜிஆர் பல திருமணங்களில் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா கூட தான் வருவார். திருமணங்களுக்கு ஜானகி அம்மாவை கூட வந்து வாழ்த்திட்டு தான் போவார். குடும்பத்தோடு தான் வருவார். அவர் தனியாக வந்து ஜெயலலிதா கூடலாம் அப்படி வந்து போனாருன்னு சொல்ல முடியாது. அவங்க ஜெயலலிதா அவங்க அரசியலுக்கு வந்த பிறகு வந்திருப்பாங்க, கட்சி ரீதியாக வந்திருப்பாங்க. ஆனால் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜானகி அம்மா தான் வருவாங்க. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.